1924 தமிழாராய்ச்சி மகாநாடு சோகத்தில் முடிந்தது. ஆனால் நல்ல விஷயங்களும் நடந்துள்ளன. தை மாதம் 3ஆம் நாள் முதல் 9ஆம் நாள் வரை யாழ்ப்பாணத்தில் உள்ள ரிம்மர் மண்டபத்தில் அறிஞர்கள் குழுவாக பிரிந்து பேசினர். பல்வேறு தலைப்புகளில் பேசினார்கள். சயின்ஸ் டெக்னாலஜி என்ற குழுவில் யாழ்ப்பாணத்து சித்த வைத்திய பாரம்பரியம் பற்றி கரவெட்டியை சேர்ந்த சித்த வைத்தியர் வே. சம்புநாதன் அவர்கள் சித்த வைத்தியத்தின் சிறப்பு என்ற தலைப்பில் உரையாற்றினார். மேலும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பாம்புக்கடி வைத்தியர் சைவ புலவர் சிற்றம்பலம் அவர்கள் மக்களிடமும் பேசியுள்ளார். வேறு ஒரு குழு அமர்வில் பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரியில் 70களில் தமிழ் ஆசிரியர் பண்டிதர் வீரகத்தி அவர்கள் ஆயுதம் ஒரு முதலெழுத்து ஆகும் என்ற தலைப்பில் பேசினார். இவர் 60களில் கரவெட்டியில் இயங்கிய வாணிகலை கழகத்தின் இயக்குனர் ஆவார். ரிம்மர் மண்டபத்தில் நடந்த வேறு குழு அமர்வில் நடந்த முக்கிய தலைப்புகளான ஈழத்து தமிழ் பத்திரிகைகளும் அதன் பொதுப்போக்குகளும், சிங்கள பாலி மொழிகளில் தமிழ் நீதி கதைகள், தோட்டத் தொழிலாளர் வரலாறு கூறும் மலையக தனிப்பாடல்கள், இப்படி பல்வேறு முக்கிய தலைப்புகளில் யாழ் ரிம்மர் மண்டபத்தில் தமிழ் ஆராய்ச்சி மகாநாடு காலத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேறதொரு நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. 1924 தமிழாராய்ச்சி மகாநாடு சோகத்தில் முடிந்தது. ஆனால் நல்ல விஷயங்களும் நடந்துள்ளன. தை மாதம் 3ஆம் நாள் முதல் 9ஆம் நாள் வரை யாழ்ப்பாணத்தில் உள்ள ரிம்மர் மண்டபத்தில் அறிஞர்கள் குழுவாக பிரிந்து பேசினர். பல்வேறு தலைப்புகளில் பேசினார்கள். சயின்ஸ் டெக்னாலஜி என்ற குழுவில் யாழ்ப்பாணத்து சித்த வைத்திய பாரம்பரியம் பற்றி கரவெட்டியை சேர்ந்த சித்த வைத்தியர் வே. சம்புநாதன் அவர்கள் சித்த வைத்தியத்தின் சிறப்பு என்ற தலைப்பில் உரையாற்றினார். மேலும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த பாம்புக்கடி வைத்தியர் சைவ புலவர் சிற்றம்பலம் அவர்கள் மக்களிடமும் பேசியுள்ளார். வேறு ஒரு குழு அமர்வில் பருத்தித்துறை ஹாட்லி கல்லூரியில் 70களில் தமிழ் ஆசிரியர் பண்டிதர் வீரகத்தி அவர்கள் ஆயுதம் ஒரு முதலெழுத்து ஆகும் என்ற தலைப்பில் பேசினார். இவர் 60களில் கரவெட்டியில் இயங்கிய வாணிகலை கழகத்தின் இயக்குனர் ஆவார். ரிம்மர் மண்டபத்தில் நடந்த வேறு குழு அமர்வில் நடந்த முக்கிய தலைப்புகளான ஈழத்து தமிழ் பத்திரிகைகளும் அதன் பொதுப்போக்குகளும்,